இந்த ஃப்ளிக்ஸ் ஜெட்ஸ் தமிழ் சேனலுக்கு வந்ததுக்கு நன்றி. இந்திய மற்றும் உலக மொழிகளில் உள்ள படம் மற்றும் சீரியல்ஸை அலசி ஆராய்ஞ்சி அக்குவேர் ஆணிவேர் ஆக்கி பார்க்கலாமா வேணாமான்னு நீங்க முடிவு பண்றதுக்கு ஒரு ரேட்டிங் கொடுக்கறது தான் என்னுடைய வேலை. வாங்க இன்னைய வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நாம பார்க்க போறது வார் 2 படத்தோட விமர்சனம். இதுல ரித்திக் ரோஷன் மற்றும் ஜூனியர் என்டிஆர் இணைஞ்சு நடிச்சிருக்காங்க. கூடவே கியாரா அட்வானி மற்றும் பலரும் நடிச்சிருக்காங்க. இயக்கம் அயான் முகர்ஜி. ஹிந்தி படமான இது தமிழ் மற்றும் தெலுங்கு மொழிகளில் டப்பிங்கில் ரிலீஸ் ஆயிருக்கு. ஐமேக்ஸ் ஃபார்மேட்லையும் இதை ரிலீஸ் செஞ்சுருக்காங்க. வார் 2 ஒரு ஸ்பை ஆக்ஷன் த்ரில்லர். சில வருடங்களுக்கு முன்னாடி வார் 1 ரிலீஸ் ஆச்சு. அதில் வர பாத்திரங்கள் இதுலேயும் கண்டினியூ வராங்க. முக்கிய பாத்திரமான கபீர் அப்படிங்கிற ரா ஏஜென்ட் பாத்திரத்தில் ரித்திக் ரோஷன் நடிச்சிருக்காரு. முதல் பாகத்தில் இவருக்கு ஆப்போசிட்டா டைகர் ஷ்ராஃப் நடிச்சிருந்தாரு. இந்த பாகத்துல ரகு அப்படிங்கிற இன்னொரு ரா ஏஜென்டா ஜூனியர் என்டிஆர் நடிச்சிருக்காரு. கபீருடைய குருவா ஒரு அப்பா இடத்துல இருக்கக்கூடிய கர்னல் லூத்ரா உடைய மகளா கியாரா அட்வானி நடிச்சிருக்காங்க. இந்த படம் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத மேல பார்க்கலாம். வார் 1 பார்த்தாதான் வார் 2 பார்க்கணுமானா அப்படிலாம் எதுவும் இல்லை. கதை டோட்டலா வேற கதை. ஒரு சில ரெஃபரன்சஸ் மட்டும்தான் வரும். இந்த படத்தோட மெயின் ஸ்ட்ரென்த் இதோடைய ஆக்ஷன் கோரியோகிராஃபி, அது படமாக்கப்பட்ட விதம், விஎஃப்எக்ஸ் இதெல்லாம் தான். ட்ரெய்லர் பார்த்தாலே கூட உங்களுக்கே தெரியும், அமக்கலமா ஒரு ஹாலிவுட் பணத்துக்கு இணையா புள்ளி கூட பிசுறு தட்டாம கார் சேஸு, ஹெலிகாப்டர், மோட்டர் போட் சேஸு, ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பேட், கன் ஃபைட்ஸ்னு எல்லாமே ரொம்பவே அழகா எடுத்திருப்பாங்க. நல்ல லொகேஷன், விஎஃப்எக்ஸ், லைட்டிங்னு அமக்கலமா இருக்கும் பார்க்கறதுக்கு. என்ன கொஞ்சம் ஓவர் த டாப், இந்த நம்ப முடியாத ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் படங்கள் மாதிரி ஸ்டண்ட் காட்சிகள்லாம் இருந்தாலும் அதை நம்புற மாதிரி எடுத்த டெக்னிக்கல் டீமுக்கு முழு பாராட்டுகள். எஸ்பெஷலி ட்ரெயினுக்கு மேலே நடக்கக்கூடிய அந்த ஃபைட்டு, ஏரோப்ளேனுக்கு மேலே தொத்திக்கிட்டு ஃபைட்ஸு அப்படின்னு ஆக்ஷன் ஃபேன்ஸுக்கு இது ஒரு பெரிய விருந்து தான். முடிஞ்சவங்க ஐமேக்ஸில் கூட பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஜூனியர் என்டிஆர் ஆகட்டும், ரித்திக் ரோஷன் ஆகட்டும் ரொம்பவே மெனக்கெட்டு நடிச்சிருந்தாங்க. ரித்திக் ரோஷனுக்கு துளியும் குறைவில்லாம ஆக்ஷன் காட்சிகள் தனியாகவும் இணைஞ்சும் எதிரெதிராகவும் ஜூனியர் என்டிஆருக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த ஆக்ஷன் காட்சிகள் தான் இந்த படத்தோட மிகப்பெரிய மற்றும் ஒரே ஸ்ட்ரென்த். கதைக்களம் ரொம்பவே அரதப்பழசான அடிச்சு துவைச்ச ஒரு கதைக்களம் தான். பாத்திரங்களை ஆடியன்ஸோட கனெக்ட் செய்ய ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்லியிருப்பாங்க. இது ஒரு சரியான அப்ரோச் தான், ஆனாலும் அது அவ்வளோ எஃபெக்டிவா இல்லை. அதே மாதிரி மெயின் ஸ்டோரியான கலி அப்படிங்கிற ஒரு தீவிரவாத அமைப்பு, அதை எதிர்த்து ரா மற்றும் நம்முடைய ஹீரோ செய்யும் வேலைகள் எல்லாமே ரொம்பவே ஃப்ளாட்டா ரொம்ப ப்ரெடிக்டபிளா தான் இருக்கு. இவங்களும் ஏதோ யோசிச்சு ட்விஸ்ட் எல்லாம் கூட வச்சிருக்காங்க. ஆனா பிளாட்டோட ஒரு மெயின் ட்விஸ்ட் வாருடைய முதல் பாகத்துல வர அதே மாதிரி ட்விஸ்ட் தான். அதனால இது ஏற்கனவே பார்த்த மாதிரி இருக்கே அப்படிங்கிற ஒரு எஃபெக்ட் தான் அது கொடுக்குது. ஸ்டண்ட் காட்சிகள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்பவே ரியலிஸ்டிக்கா படமாக்கப்பட்டிருந்தாலும் அதுல வர பல விஷயங்கள், இந்த யூரோப்ல உள்ள ஏதோ ஒரு ஊர்ல குறுகிய சந்துகள்ல வேகமா ரிவர்ஸ்ல காரை ஓட்டுறது, பனி படர்ந்த பெரிய நிலப்பரப்புல வேகமா காரையோ பைக்கையோ ஓட்டுறது, இது மாதிரி ஏற்கனவே ஹாலிவுட் படங்கள்ல நாம பார்த்துருக்கோம். அதனால அதுவும் எதுவும் புதுமையாவே தோணலை. அதனால ஒரு ஃபிளாட் மற்றும் ப்ரெடிக்டபிளான ஸ்கிரிப்ட், ஏற்கனவே பார்த்த பல படங்களை நினைவுபடுத்துற பல காட்சிகள் இருக்கிறதுனால மொத்த படமும் எந்த ஒரு பெரிய இம்பாக்டுமே ஏற்படல. பாத்திரங்களோட எமோஷனல் கனெக்டும் நமக்கு ஏற்படவே இல்லை. ஆக்டிங்னு பார்த்தா ரித்திக் ரோஷன் இந்தியாவிலேயே இன்னைக்கு இருக்கிற டேலண்டட் நடிகர்கள் ஒருத்தர். நடிப்பு, டான்ஸு, ஃபைட்டு எல்லாமே இவருக்கு அத்தப்படி. இதுலயும் ரொம்பவே அசால்ட்டாவே அவரு நடிச்சு கொடுத்துருக்காரு. ஜூனியர் என்டிஆர் தன்னுடைய வழக்கமான பாணியில முடிஞ்ச அளவுக்கு இவருக்கு ஈடு கொடுத்து நடிச்சிருக்காரு. மற்ற பாத்திரங்கள்லாம் வெறும் டம்மி பாத்திரங்கள் தான், ஹீரோயின், வில்லன் உள்பட. மியூசிக்கு, பிஜிஎம், டான்ஸ் இதெல்லாம் ரொம்பவே ஜெனரிக்கா மனசுல நிக்காத வகையில தான் எடுத்திருக்காங்க. அப்போ இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்டா, என்னை பொறுத்த வரைக்கும் ஆக்ஷன் மூவி ஃபேன்ஸ் தாராளமா இந்த படத்தை பார்க்கலாம். சுதந்திர தினத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு தீமோட, இந்தியா ஃபர்ஸ்ட் இந்தியா ஃபர்ஸ்ட் அப்படின்னு பல முறை வரக்கூடிய டயலாக்ஸோட இந்த படத்தை தியேட்டர்ல கிரௌடோட சேர்ந்து என்ஜாய் பண்ணி பார்க்க முடியும். அதை தவிர இந்த படத்துல வேற ஒண்ணுமே இல்லை. குடும்பத்தோட பார்க்குற வகையில தான் நான் இந்த படம் இருக்கு.
இந்த படத்துக்கு நான் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 5 out of 10 ஸ்டார்ஸ். மீண்டும் ஒரு முறை இன்னொரு விமர்சனத்தோட உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உலகத்தரமான படம் மற்றும் சீரியல்களை நீங்க பார்க்கணுங்கிறதுக்காக பல சினிமா சீரியல்களை பார்த்து அதுலேருந்து சரியானதை மட்டும் அடையாளம் காட்டுறது தான் இந்த சேனலோட குறிக்கோள். நன்றி.